இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நல்ல சந்தோஷமாயிரு. அம்மா இல்லைன்னு கவலைப்படாத. அம்மாவோட உடல் வேணுமெண்டா அவங்க இல்லாம இருக்கலாம். ஆனா அம்மாவோட உயிர் அக்கால உருவத்துல உங்களோட தான் இருக்கிறேன். நீங்க எல்லாருமே நல்ல சந்தோஷமா இருங்க. அக்கா இருக்காங்க உங்களை பார்த்து கொள்றதுக்கு. நான் எப்பவும் உங்களோட தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோட இருந்தேன். நான் போயிட்டு வரேன். ஹாய் வணக்கம்ண்ணா. நாங்கள் வந்து கொழும்பு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கிறோம். அப்போ ஒரு ஸ்பெஷல் டேன்னு சொல்லி கிஃப்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட பேர் என்ன? ஸ்ரீதரன். ஓகே. அப்போ என்ன ஸ்பெஷல்? பர்த்டேண்ணா. எத்தனையாவது பர்த்டே? 20வது பர்த்டே. அப்போ யார் கிஃப்ட் கொடுத்து விட்ருப்பாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? அக்கா தானா? எங்கே இருக்காங்க அவங்க? இல்லை, ஃபாரின்லேருந்து வர இல்லையே, இங்கே உள்ளூர் தான். ஒரு கேர்ளால் தான் கொடுத்தவங்க, இங்கே உள்ளூர் தான். இல்லை, ஃபாரின்லேருந்து வர இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கேர்ளால் தான் கொடுத்தவங்க, இங்கே ஸ்ரீலங்காவுக்குள்ளேயே தான், கொழும்புலேயே தான். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக ஒரு வேலை இருந்தா? அப்படி யாரும் இல்லையா? போய் சொல்லாதீங்க. இல்லை, அப்படி தான் சொல்லி கொடுத்து விட்டவங்க. உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்து விட்டவங்க. வாய்ப்பு இல்லையா? சரி. அக்கா மட்டும்தானா? சரி, என்னென்ன கிஃப்ட் வந்துக்கிட்டு பார்ப்போமா? ஒண்டா கொடுங்க. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்கும் கெஸ் பண்ணிட்டு வச்சா? ஷுவரா? வச்சு தானா? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். என்ன வாட்ச் தானா? வாட்ச் நல்லா இருக்கா? இது யூஸ் பண்ணுறீங்களா இந்த மாதிரி வாட்ச்? ஓகே. அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்த்துருவோம்மா. ஓகே, அடுத்த கிஃப்ட்டை கொடுங்க. ஓகே, அடுத்த கிஃப்டையும் கொடுங்க பார்ப்போம். ஓகே, இது என்னவா இருக்கும்? ஃபஸ்ட் கெஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணலாம். செயின் இல்லைண்டா? செயின் இல்லைன்னு சொன்னால் செயினை தவிர வேறு என்ன இருக்கும்? ரிங்கும் இல்லை. என்னென்னு சொல்கிறீங்க? இவ்வளோ குட்டி புக்ஸாக இருக்குன்ட்டு ரிங்காக இருக்கும், செயினாக இருக்கும், அப்படி யோசிக்கிறீங்களா? இல்லை, அதில் விட வேறு ஒன்று இருக்குது. ஃபோட்டோஸ்? சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். அப்படி எங்களுக்கு காட்டிடுங்க. ஓகே, ரிங் இருக்கு, அப்படி போட்டு பார்த்துருங்க. அளவாக இருக்கா? இல்லாட்டி ரிங் வந்து ஏதாவது ஒரு விரலுக்கு அளவாக இருக்குமென்னு நினைக்கிறோம். முதல்ல சின்ன விரலுக்கே போட்டு பார்த்துருங்க. சின்ன விரலுக்கே அளவாக இருக்கா? பிரச்சனை இல்லையா? இல்லை. ஓகே, இப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம்மா. ஓகே, இது என்னவா இருக்கும்? ஓப்பன் பண்ணக்கூடாது, பட் சொல்லணும் என்னவா இருக்கும். மக்கோ இல்லையே. அப்போ உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு யாருமே இல்லையா? ஒரு கேர்ளால் தான் கொடுத்தவங்க. ஒரு ஒன் சைடாக யாராவது லவ் பண்ணுறாங்களா? சொந்த இடம் எது உங்களோட? பதில் ஒரு அங்கே இருக்கிற யாராவது கேர்ள்? சான்ஸ் இல்லையா? ஓகே, இங்கே கொழும்பு இங்கே எவ்வளோ காலமாக இருக்கிறீங்க? 3 வருஷமா? ஓகே, இப்போ ஃபேமிலியில் நீங்கள் யார் யாரெல்லாம்? நீங்கள் 2 அக்கா, தங்கச்சி ஒரு ஆள். அப்போ கூடுதலாக யாராக இருக்கும்? ஓகே, என்ன பேர் அவங்களுக்கு? ரம்யான்னு சொல்லி அந்த பேர்லையும் வர இல்லை. இவங்களை தவிர ரொம்ப க்ளோஸாக செய்யக்கூடிய மாதிரி இங்கே ரூமில் இருக்க யாராவது? கடைசி வந்து இல்லைன்னு இவங்களாவது செய்கிறதாவது. ஓகே, அப்போ அடுத்த கிஃப்ட்டு பார்ப்போம்மா. இதை ஓப்பன்
பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடாது. சரி, அப்போ ஃபைனல் கெஸ் யார்? அக்கா என்ன பெயர் அக்காவுக்கு? பிரியாக்கா. மற்ற அக்காவுக்கு? யோகனா. ஓகே, மற்ற யார் செஞ்சுருப்பாங்க இது 2 பேரில்? 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கலாம். ஓகே, 2 பேரும் சேர்ந்து செய்யலைன்னு சொன்னால் தனியாக செய்திருந்தால் யாராக இருக்கும்? உங்களுக்கு யாரை ரொம்ப இஷ்டம்? 2 பேருமே இஷ்டமா? இல்லை யாராவது ஒரு ஆளுன்னு கேட்டால் அப்போ தங்கச்சி இப்போ பார்த்துட்டு யோசிக்க போகிறாவே, என்ன அக்காவுக்கு 2 பேரையும் இஷ்டமா? நீங்கள் 3 பேரையும் இஷ்டம்ன்ட்டு சொல்லியிருக்கணும். தங்கச்சினா தான் ரொம்ப இஷ்டம்ண்ணா. அப்புறம் ஒரு தங்கச்சி அரேஞ்ச் பண்ணியிருப்பாவோ? ஸ்கூல் போகிறோம். என்ன கிரேட் படிக்கிறாங்க? ஏஎல் 8. அப்போ சான்ஸ் இல்லை தானே. அக்கா யாராவது தானே? அக்கா அங்கே இருக்கிறாங்க 2 பேருமேவா? எங்கே, எந்த நாடு 2 பேரும்? குவைட், சவுதி. அப்போ இதில் கூட யாராக இருக்கும்? பெரியக்கா. ஓகே, அப்போ பெரியக்காவோட ரொம்ப ஃபிட்டா இல்லாடி 2வது அக்காவோட ரொம்ப ஃபிட்டா? 2 பேருமே அப்படி தான். சரி, ஓகே. அப்போ இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஒரு இது உங்களுக்கு லவ்வர் கொடுத்து விட்டுருந்தா என்ன பண்ண போகிறீங்க? இதில் ஓப்பன் பண்ண உடனே உள்ள யாருன்னு சொல்லி இருக்குது. அப்படி இல்லையா? அப்படி ஒரு கேர்ள் இருக்கவே மாட்டாங்க. சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி மேஜிக் மக் தான். எடுத்து பாருங்க. ஓகே, சரி. அதில் ஹாட் வாட்டர் உடையக்குள்ளே அதில் இருக்கிற விஷயம் வந்து தெரியும். சரியா? அப்போ அடுத்த கிஃப்டையும் பார்ப்போமா? அந்த ஃப்ரேம் எடுங்க. அப்போ இது ஃப்ரேம் தானே, என்ன நார்மலாகவே தெரிஞ்சிடும் என்ன. அப்போ இதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னா என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? என்னவா இருக்கும்? அம்மாட அப்படியா? அப்படி வேற இல்லையே. என் அம்மா அங்கே அம்மா இறந்துட்டாங்களா? எவ்வளோ காலம்? இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ். ஆனால் 2 வருஷம். ஓகே, அப்போ இப்போ கூடுதலாக வீட்டில் பொறுப்பாக இருக்கிறது எல்லாமே யார்? அக்கா தான். ஓகே, அப்பா இல்லை. ஓகே, அப்போ மூத்தக்காவுக்கு தான் எல்லா பொறுப்பும் என்ன? மூத்தக்கா தான் அவங்க எல்லாரையுமே பார்த்து கவனித்து உங்களுக்கு தேவையானது வேண்டியது எல்லாமே செய்யணும் என்ன? ஓகே, அப்போ இந்த இதை ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் அக்காவோட இருக்கிற ஃபோட்டோ தெரியலையே. நான் சொன்ன மாதிரி தான் இருக்கேண்ணே. அதில் ஏதோ ஒரு கவிதை போட்டிருக்காங்களே, அதையும் அப்படியே வாசிச்சு விட்ருங்களா? வயதால் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் அக்கா வச்சு தம்பி எப்பொழுதும் ஒரு குழந்தை தான். அப்போ நீங்கள் என்ன எப்பவுமே அவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி தானா? அப்படியா? ஓகே, இனித்தான் ஃபைனலான ஒரு கொஷின் இருக்குது. ஏன் அக்காவோட கதைக்கிறீங்கள முன்னே மாதிரி? அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே முன்னே மாதிரி இப்போ கதைக்கிறதில்ல, ரொம்ப கதைக்கிறத குறைச்சிட்டாரு. இப்போ எல்லாம் அவருக்கு வேறு வேறு ஆக்கள் கிடச்சிட்டாங்க போல். அப்போ அதனால் எங்களை எல்லாரையும் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ லாஸ்ட்டாக இப்போ வடிவா அவங்களோட மனம் விட்டு கதைச்ச நீங்கள்? வேலை டைம்னால கொஞ்சம் கஷ்டம். பட் அவங்க அப்படி சொல்லலையே. இப்போ தம்பி வளர்ந்துட்டார் தானே, அவர் பெரிய ஆள் ஆகிட்டார் தானே. அப்போ கூட அப்பா அம்மாவும் இல்லை. அப்போ அவர் ஒரு தனியாக இருக்கிறபடினால ஒரு தனி போக்கில் போகிறார். அப்படி எதுமா? அப்படிலாம் இல்லைண்ணே. அப்படி ஐடியாவும் இது வராதானே. ஓகே, அப்போ அக்கா தான் ரொம்ப ஃபீல் பண்ணவங்க. அப்போ அவங்கள்ட்ட இந்த விஷயத்தையும் வந்து சொல்லிவிட சொன்னவங்க. அவங்க அவங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களாம். ஸோ அவங்களோட வாழ்கிற மொத்த வாழ்க்கையுமே உங்களுக்காகத்தான், மற்றவங்களோட தங்கச்சிக்காகத்தான். ஸோ அம்மாவுக்கு அடுத்து அவங்க தான் எல்லா பொறுப்பையும் எடுத்து எல்லாமே செய்யணும். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கவலை இருக்குன்னு தானே, என்ன தனியாக இருக்கிறீங்க, என்ன நடக்குதோ தெரியாது என்ன அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குது, அதை பார்ப்போமா? ஓகே ஓகே, இதில் தான் வந்து ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. சரி, அது என்ன இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். ஃப்ரேம் ஒன்று தான் இதுவும். என்ன மாதிரியான ஃப்ரேமாக இருக்குது? ஐடியா ஏதாவது இருக்கா? இல்லையா? உங்களோட வந்து ஒரு விஷயம் இருக்குது. சரியா?
இப்போ ஒருவேளை இப்போ அம்மா இல்லை தானே என்ன, அம்மா ஒருவேளை இருந்திருந்தா இந்த பர்த்டே எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அம்மா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஐடியாவே இல்லைண்ணே. அப்போ அம்மா ஒவ்வொரு வருஷமுமே ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அம்மாவோட யோசனை இருந்துகொண்டே இருக்குமேண்ணே. ஓகே, சாப்பாடாக இருக்கட்டும், இல்லாட்டி உடுப்பு துவைக்கிறதா இருக்கட்டும், எல்லாம் அம்மாட்ட இருந்தே பழகி இப்போ தனியாக செய்யக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குமேண்ணே. அப்போ இந்த ஃப்ரேமில் வந்து உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணுங்கள், பார்ப்போம் என்னென்னு. இது ஒரு பொக்கிஷம் மாதிரி தானே, அப்போ அதை நாங்கள் வந்து பாதுகாப்பாக கொண்டு வரணுமல்ல. அப்போ அதனால் இவ்வளவு சேஃப்கார்ட் பண்ணி கொண்டு வந்துருக்குறோம். ஓ சீரியஸாக இது ஒரு பொக்கிஷன், நீங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்க மாட்டீங்க எப்படியும், பார்ப்போம். ஓகே, அப்படியே திருப்பி எங்களுக்கு காட்டிடுங்க அவன். ஓகே, ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட அக்கா தங்கச்சி எல்லோரும் ஒன்றா நிற்கிற மாதிரி அம்மாவோட ஒரு ஃபோட்டோ. இதில் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னான்ல, அதை பார்ப்போம்மா. அப்படியே ஃபோட்டோ வசியோரோட சாத்தி வைங்க. அதில் ஒரு QR கோட் தெரியுதுல்ல, அதை ஸ்கேன் பண்ணுங்க. வாஞ்சையுள்ள தங்கம்மா சிட்டர் மனசுக்கார சிங்கந்தா எங்கம்மா மறுபிறவி உண்டுன்னா எனக்கு என்னவே. தம்பி ஸ்ரீதரன், எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ எப்பவும் நல்ல சந்தோஷமாகவும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும். நீ பிறந்தது, உன்னை தூக்கினது, உன்னை கையில வச்சு பார்த்தது எல்லாமே அம்மாவுக்கு நல்ல ஞாபகத்திலே இருக்கு. அதுக்குள்ள உனக்கு 20 வயசாயிட்டு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. நல்ல சந்தோஷமாயிடு. அம்மா இல்லைன்னு கவலைப்படாத. அம்மாவோட உடல் வேணுமெண்டா அவங்க இல்லாம இருக்கலாம், ஆனா அம்மாவோட உயிர் அக்கால உருவத்துல உங்களோட தான் இருக்கிறது. நீங்க எல்லாருமே நல்ல சந்தோஷமா இருங்க. அக்கா இருக்காங்க உங்களை பார்த்து கொள்றதுக்கு. நான் எப்பவும் உங்களோட தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோட இருந்தேன். நான் போயிட்டு வரேன். அம்மா நேரில் வந்து விஷ் பண்ண மாதிரி இருக்கா? ஹாப்பியா? ஆனால் ஒரு சின்ன கவலையோட ஹாப்பியான சொல்ல நினைக்கிறது சொல்லுங்க. சொல்ல வார்த்தை வருது இல்லைன்னு. இப்போ தெரியுது அவங்களோட அக்காக்கள் வந்து உங்களை எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி. தெரியுதா? ஓகே, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது. அது என்னவா இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னவா இருக்கும்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அவங்களுக்கு நீங்கள் இருக்கிறது வந்து ஒரே ஒரு தம்பி தானே என்ன? அப்போ அவங்க வந்து உங்களில் எல்லா விதத்துலையுமே கேர் பண்ணுவாங்க தானே என்ன? எல்லா விதத்துலையுமே அக்கறைப்படுவாங்க தானே? நீங்கள் வெளியில் எங்கேயாவது போய் வரதா இருக்கட்டும், பைக் ஓடுறதா இருக்கட்டும், எல்லா விதத்துலையும் உங்களை கேர் பண்ணுவாங்க தானே? இப்போ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன இருக்கும்? ஏதாச்சும் ஐடியா இருக்கா?
புக்ஸை பார்த்தாலே லைட்டாக விளங்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? என்னது ஹெல்மெட்டா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறோம். ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, வெளியில் எடுத்துருங்க அப்படி. ஓகே, அது வைசரும் வந்திருக்கு, அடிஷ்னல் வைசர். ஸோ நீங்கள் என்ன கலர் பைக் வச்சுருக்கிறீங்க? பல்சர் 150 பிளாக் கலர் பைக்கா? அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்லேயே இருந்தால் மாசாக இருக்கும்னு சொல்லி அக்கா வந்து இதை அனுப்பியிருக்காங்க. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? மாசாக இருக்குமன்றதை விட ரொம்பவுமே சேஃபாக இருக்கும். ஏனண்டா தூர இடங்களுக்கு போய் வருவீங்க. மற்றது இப்போ பைக் ஓடைக்குள்ளே நம்ம சரியாக போனாலும் எதிரில் வர்றவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது. அதோட உங்களுக்கு வேறு இப்போ வாலிப வயசு தானே, என்ன அப்போ ஏறி இருந்தோடனே நல்லா முறுக்கத்தான் சொல்லும். அப்போ இந்த ஹெல்மெட்டை போட்டிருக்கிற நேரமெல்லாம் ஞாபகம் வரணும், தலைக்கு மேலே அக்கா இருக்கிறா. அப்போ அது அந்த யோசனை வரும்போதே உங்களுக்கு என்ன கண்ட்ரோலுக்கு வந்துடுவீங்க. சரிதானே? எப்போவுமே அக்கா உங்களோட கூடவே இருக்கிற மாதிரி உங்களுக்காக சேஃப்டிக்கு, அதாவது உங்களோட பாதுகாப்புக்கு எப்போவுமே உங்களோட அக்கா கூடவே இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த ஒரு ஹெல்மெட் உண்டு. ஏன்டா அவையெல்லாம் அங்கே தூரத்தில் இருக்கணும், நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாது தானே. என்ன அதுலேயும் கூட பிரச்சனை வர்றது இந்த ஆக்சிடெண்ட் தானே, என்ன உயிர் போகிற அளவுக்கு. அப்போ உங்களை வந்து அவ்வளோ கேர் பண்ணி அவ்வளோ அக்கறைப்படுத்தி இது கட்டாயம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்போவுமே உங்களோட கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏன்னா போட்டு பாருங்க, ஒரு அளவாக இருக்காண்டு செக் பண்ணிடுவோமே. அப்படி செட் ஆகலைனாலும் சேஞ்ச் பண்ணி தந்துடும். மோஸ்ட்லி அளவாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக செட் ஆகுது தானே. என்ன அப்போ நார்மல் ஹெல்மெட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஓகே தானே? நல்லா இருக்கா? அளவாக இருக்கா? ஓகே, அப்போ எல்லா கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கா? ஓகே, அப்போ 1 and 1 லாஸ்ட்டாக உங்களுக்காக இன்னொரு ஸ்பெஷல் கிஃப்ட் உண்டு. ஓகே, ஹாப்பி பர்த்டே தம்பி என்று சொல்லி ஒரு கேக் உண்டு, அதுவும் ஹார்ட் ஷேப்லேயே. ஓகே, அவனோட மொத்த அன்பையும் இந்த கேக்கில் காட்டி இருக்கிறாங்க. அப்போ நம்ம கேக் கட் பண்ணுவோமா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்காக எல்லா கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்போ உங்களோட சிஸ்டருக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட ஆசைப்பட்றீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. வேறு கூடவே இருக்கணும் தானே. அதுக்கு அந்த காலங்கள் நேரங்கள் எல்லாம் கூடி வரும்போது அது எல்லாமே நடக்கும். இப்போ இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தனீங்களா? ஃபஸ்ட்டுக்கு விடிஞ்சுக்குள்ள நேரத்துக்கு ஏதாவது எதிர்பார்த்தனீங்களா? இல்லை. அப்போ இது மறக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸா? கூடவே அம்மாவோட வாழ்த்தும் கிடச்சிருக்கேண்ணே. ஃபுல் ஹாப்பி தானே? என்ன இல்லை, கிஃப்ட் எல்லாமே பிடிச்சி கொண்டு தானே. சரி, நாங்களும் போயிட்டு வரோம்.